Psychology, TNTT 2025, Unit 7, Part B, Agencies of Socialization and Childhood Development, சமூகமயமாக்கலின் முகவர்கள் மற்றும் குழந்தை பருவ வளர்ச்சி. உங்களை அனைவரையும் வின் அகாடமி மூலமாக அன்போடு வரவேற்கிறேன். Presented and powered by S. Janjo Prabhakar, psychotherapist. Role of play in children's development. Exploring the role of play in physical, social, emotional and cognitive growth. சமூகமயமாக்கும் முகமைகள் குழந்தைகளுடைய வளர்ச்சி விளையாட்டின் பங்கை பார்க்கிறோம். குறிப்பாக உடல் ரீதியான வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, உணர்வு சார்ந்த வளர்ச்சி மற்றும் அறிவு சார்ந்த வளர்ச்சி. Play and physical development. Play enhances motor skills and coordination. It promotes physical fitness and health. It develops cross and fine motor skills. விளையாட்டு மற்றும் உடல் வளர்ச்சி, மோட்டார் திறன்கள் மற்றும் ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல், உடல் ஆரோக்கியம் மற்றும் வலிமையை ஊக்குவித்தல், மொத்த மற்றும் நுண் மோட்டார் திறன்களை மேம்படுத்துதல். எனவே இந்த விளையாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் வளர்ச்சியில அதிக பங்கு வகிக்கிறது. எனவே உடற்பயிற்சி விளையாட்டு துறையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் விரைவாக நோயாளியாக மாறுவது இல்லை. இங்கே ஸ்கூலில் ஒரு அட்டெண்டன்ஸ் எடுத்து பாருங்க, இந்த ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் பண்ணுற குழந்தைகள் வந்து அதிகம் ஆப்சென்ட் ஆக மாட்டாங்க. அப்படி ஆப்சென்ட் ஆனால் அவங்க ஸ்போர்ட்ஸ்க்காகத்தான் போயிருப்பாங்க ஒழிய உடல்நிலை குறைவாக ஆப்சென்ட் ஆகிருக்க வாய்ப்பே கிடையாது. நீங்கள் பள்ளி பருவத்தில் பார்க்கலாம், உங்களுடைய ஆசிரியர் அனுபவத்தில் செக் பண்ணி பார்க்கலாம். Play and social development. Play fosters social interaction and relationship. It develops communication and cooperation skills. It encourages empathy and understanding of others. விளையாட்டு மற்றும் சமூக வளர்ச்சி, சமூக தொடர்பு மற்றும் உறவுகளை வளர்த்தல், தகவல் தொடர்பு மற்றும் ஒத்துழைப்பு திறன்களை மேம்படுத்துதல், பச்சாத்தாபம் மற்றும் பிறரை புரிந்து கொள்ளுதல். இது முக்கியமானது. அப்ப ஒரு சமூக ரீதியான வளர்னா விளையாட்டு ரொம்ப சொல்லுவாங்க, ஒரு நெகிழ்வுத்தன்மையோட மற்றோட பழகிறது, நெளிவு சுழிவுகளை ஏற்றுக்கொண்டு சகிப்புத்தன்மையோடு வாழ்வதற்கு கண்டிப்பா அந்த விளையாட்டு வந்து நிறை குறைகளோடு மற்றவரை ஏற்றுக்கொண்டு அவரோடு இணைந்து ஒரு இலக்கை நோக்கி பயணிக்க இந்த விளையாட்டு முக்கிய பங்கு வகிக்கிறது. பிளே அண்ட் இமோஷன் டெவலப்மெண்ட். விளையாட்டு மற்றும் உணர்வு சார்ந்த வளர்ச்சி. It helps children express and manage emotions. It develops emotional regulation and resilience. It enhances self-awareness and self-confidence. குழந்தைகள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தவும் நிர்வகிக்கவும் உதவுகிறது. உணர்ச்சி கட்டுப்பாடு மற்றும் மீள்திறனை மேம்படுத்துதல், சுய விழிப்புணர்வு மற்றும் தன்னம்பிக்கையை மேம்படுத்துதல். பார்த்தீங்கன்னா அப்ப இந்த உணர்வு சார்ந்த இமோஷனல் மெச்சூரிட்டி வளரணும்னா இந்த விளையாட்டு முக்கிய பங்கு வகிக்கிறது. உதாரணத்துக்கு இப்ப 2025 2020 2015 குழந்தை பார்த்தீங்கன்னா செல்போன்லே அதிக நேரம் செலவு பண்றாங்க. அப்ப இமோஷனல் மெச்சூரிட்டி வந்து சின்ன விஷயத்துக்கு கோபப்படுறாங்க, சின்ன விஷயத்துக்கு தற்கொலை பண்றாங்க. ஏன்னா அந்த குழு விளையாட்டு அப்படிங்கிறது முக்கியத்துவம். நாம குழந்தைகளா இருக்கும்பொழுது குழு விளையாட்டு ரொம்ப முக்கியம். அடிபடுவோம், கீழே விழுவோம், ரத்தம் வரும், ஜெயிப்போம், சில தோத்துருவோம், நண்பர்களுக்கு அடிபடும், அவங்களுக்கு சோகத்தில் இருப்பான், ஆறுதல் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் ஒரு இமோஷனல் மெச்சூரிட்டி வளர்க்குது. குழு விளையாட்டு என்பது ஒரு உறவுகளின் சங்கமம். அது வந்து நமக்கு ஒரு பெரிய பின்னாடி ஒரு குழு விளையாட்டில் இருந்துட்டு போயிட்டீங்கன்னா டீம்ல ஒரு ஐடி ஃபீல்டில் ஒரு கம்பெனியில் ஒரு ஸ்கூலில் நீங்கள் ஒரு சிறப்பான நபராக பணி செய்ய முடியும். பிளே அண்ட் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். விளையாட்டு மற்றும் அறிவாற்றல்.
It encourages problem solving and critical thinking, fosters creativity and imagination, develops is a spatial and awareness and visual spatial skills. பிரச்சனை தீர்த்தல் மற்றும் விமர்சன சிந்தனையை ஊக்குவிக்கிறது, படைப்பாற்றல் மற்றும் கற்பனை வளர்க்கிறது, இட விழிப்புணர்வு மற்றும் காட்சி இடத்திறன்களை மேம்படுத்துறது. அப்ப இது வந்து என்னன்னா காக்னிட்டிவ் ஸ்கில் வந்து நமக்கு ஒரு அந்த ஒரு கலைநயத்தையும் கொடுக்கிறது. அது மட்டும் இந்த விளையாட்டு வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் கொடுக்கிறது, விழிப்புணர்வு தருகிறது, படைப்பாற்றலையும் தருது. டைப்ஸ் ஆஃப் பிளே தட் சப்போர்ட் டெவலப்மெண்ட். வளர்ச்சியை ஆதரிக்கும் விளையாட்டின் வகைகள். ஆக்டிவ் பிளே, physical activity. Imaginative play, role playing, pretend play. Constructive play, building, creating. Games with rules, board games, sports. செயல்திறன் விளையாட்டு, உடல் செயல்பாடு. கற்பனை விளையாட்டு, கட்டுமான விளையாட்டு, விதியுடன் கூடிய விளையாட்டு. ஸோ இப்படிப்பட்ட விளையாட்டு வந்து நம்ம வளர்ச்சி ஆதரிக்கக்கூடிய விளையாட்டு இருக்கும். அதெல்லாம் பாரம்பரிய விளையாட்டு நிறையா இருக்கும். ஒவ்வொரு விளையாட்டும் பல்லாங்குழியாக இருக்கட்டும், அது தாயமாக இருக்கட்டும், இல்லை ஆடுபுலி ஆட்டமாக இருக்கட்டும், அந்த விளையாட்டுக்கள் ஒவ்வொரு விளையாட்டும் ஒரு மதிப்பீடுகளையும் ஒரு சமூக கட்டுமப்பையும் சமூக ஒரு ஒரு விளிமியங்களையும் நமக்கு காத்து கொடுத்துருக்கு. இம்பேக்ட் ஆஃப் மீடியா ஆன் சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் டெவலப்மெண்ட். குழந்தைகள் அனுபவங்கள் மற்றும் வளர்ச்சியில் ஊடகத்தின் தாக்கம். இந்த இம்பேக்ட் ஆஃப் மீடியா ஆன் சைல்ட்ஹுட். அண்டர்ஸ்டாண்டிங் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் மீடியா ஆன் சில்ட்ரன்ஸ் டெவலப்மெண்ட். குழந்தை பருவத்தில் ஊடகத்தின் தாக்கம், குழந்தைகள் வளர்ச்சியில் ஊடகத்தின் விளைவுகளை புரிந்து கொள்ளுதல். ஸோ இந்த இம்பேக்ட் முக்கியம். ஸோ குழந்தைங்களுடைய இந்த மீடியா வந்து ஒரு பெரிய ஒரு அது நமக்கு சாபமாக இருக்கலாம் அல்லது வரமாக இருக்கலாம். அது சாபமா வரமா அப்படிங்கிறது நாம் பயன்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கிறது. ஒரு கல்லை நம் முன் போட்டால் அது தடைக்கல். நாம் அந்த கல் மீது நடந்து வந்தால் அது படிக்கல். எனவே ஒரு கல் தடைக்கல்லாக இருப்பதும் படிக்கலாக இருப்பதும் அவரவர் பயன்படுத்தும் முறையை பொறுத்தது. அதுபோல ஊடகம் என்பது நமது கையில் இருக்கிறது. பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் மீடியா அண்ட் சில்ட்ரன். குழந்தைகள் மீது ஊடகத்தின் நேர்மறையான விளைவுகள். லேர்னிங் அண்ட் எஜுகேஷன், access to educational content, online resources and learning apps. Socialization, connecting with others, developing social skills and building relationships. Creativity and self-expression. Opportunities for creative expression through digital art, music and writing. So, there are positive effects, particularly in learning education level and connecting with the social other people and creativity and self-expression. கற்றல் மற்றும் கல்வி. கல்வி சார்ந்த உள்ளடக்கம், ஆன்லைன் வளங்கள் மற்றும் கற்றல் செயல்களை அணுகுதல். சமூகமயமாக்கம், மற்றவர்களுடன் இணைதல், சமூக திறன்களை வளர்த்தல் மற்றும் உறவுகளை உருவாக்குதல். படைப்பாற்றல் மற்றும் சுய வெளிப்பாடு. டிஜிட்டல் கலை, இசை மற்றும் எழுத்து மூலம் படைப்பு வெளிப்பாட்டிற்கான வாய்ப்புகள். So there are positive effects of media on children. Negative effects of media on children. குழந்தைகள் மீது ஊடகத்தின் எதிர்மறையான விளைவுகள். Violence and aggression. Exposure to violent content leading to increased aggression and desensitization. Unhealthy behaviors. Promotion of unhealthy behaviors such as obesity and substance abuse. Cyberbullying and online harassment. Risks of online harassment, bullying and social exclusion. வன்முறை மற்றும் ஆக்ரோஷம் சொல்லலாம்.
வன்முறை உள்ளடக்கத்திற்கு வெளிப்பாடு, அதிகரித்த ஆக்ரோஷம் மற்றும் உணர்வற்ற தன்மைக்கு வழிவகுக்கிறது. ஆரோக்கியமற்ற நடத்தைகள், உடல் பருமன் மற்றும் போதை பழக்கம் போன்ற ஆரோக்கியமற்ற நடத்தைகளை ஊக்குவித்தல், சைபர் கெடுதல் மற்றும் ஆன்லைன் தொந்தரவு, மிரட்டல் மற்றும் சமூக வில்லங்கத்திற்கான அபாயங்கள். இம்பாக்ட் ஆஃப் மீடியா அண்ட் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அறிவாற்றல் வளர்ச்சியில் ஊடகத்தின் தாக்கம். Attention and focus. Exclusive screen time can affect attention span and focus. Memory and learning. Media can influence memory and learning process. Critical thinking. Media literacy and critical thinking skills are essential for navigating online content. கவனம் மற்றும் கவனம் செலுத்துதல். அதிகப்படியான திரை நேரம் கவனம் செலுத்துவதன் திறனை பாதிக்கலாம். நினைவகம் மற்றும் கற்றல். ஊடகம், நினைவகம் மற்றும் கற்றல் செயல்முறைகளை பாதிக்கலாம். விமர்சன சிந்தனை. ஆன்லைன் உள்ளடக்கத்தை அணுகுவதற்கு ஊடக எழுத்தறிவு மற்றும் விமர்சன சிந்தனை திறன்கள் அவசியம். இம்பாக்ட் ஆஃப் மீடியா ஆன் சோசியல் இமோஷனல் டெவலப்மெண்ட். சமூக உணர்வு வளர்ச்சியில் ஊடகத்தின் தாக்கம். Emotional regulation. Media can influence emotional regulation and well-being. Social skills. Exclusive screen time can affect social skills and relationships. Self-esteem and body image. Media can impact self-esteem and body image. உணர்ச்சி கட்டுப்பாடு. ஊடகம் உணர்ச்சி கட்டுப்பாடு மற்றும் நலவாழ்வை பாதிக்கலாம். சமூக திறன்கள், அடிப்படையான திரை நேரம் சமூக திறன்கள் மற்றும் உறவுகளை பாதிக்கலாம். சுய மதிப்பு மற்றும் உடல் தோற்றம். ஊடகம் சுய மதிப்பு மற்றும் உடல் தோற்றத்தை பாதிக்கலாம். இதுதான் சமூக உணர்ச்சி வளர்ச்சியில் ஊடகத்தின் தாக்கம். ஸோ இம்பாக்ட் ஆஃப் மீடியா அண்ட் சோசியல் இமோஷனல் டெவலப்மெண்ட். இப்போ சோசியல் இமோஷனல் டெவலப்மெண்ட்டில் மீடியா ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணுது. The importance of parental guidance and media literacy. பெற்றோர் வழிகாட்டல் மற்றும் ஊடக எழுத்தறிவின் முக்கியத்துவம். ஸோ இன்னைக்கு காலத்தின் கட்டாயம். ஸோ பெற்றோருக்கு இந்த ஊடக அறிவு, இந்த ஊடகத்தை கையாளும் அறிவு, இந்த ஊடகத்தை தெளிவாக பயன்படுத்தும் விழிப்புணர்வு, இது கண்டிப்பாக பெற்றோருக்கு தேவை. மானிட்டரிங் அண்ட் கைடன்ஸ். Parents should monitor and guide children's media use. Media literacy. Teaching children to critically evaluate and navigate online content. Healthy media habits. Encouraging healthy media habits and balancing screen time with other activities. கண்காணிப்பு மற்றும் வழிகாட்டுதல். பெற்றோர் குழந்தைகளின் ஊடக பயன்பாட்டை கண்காணிக்கவும் வழிகாட்டவும் வேண்டும். ஊடக எழுத்தறிவு. ஆன்லைன் உள்ளடக்கத்தை விமர்சன ரீதியாக மதிப்பிடவும் அணுகவும் குழந்தைகளுக்கு கற்பித்தல். ஆரோக்கியமான ஊடக பழக்கங்களை ஊக்குவித்தல் மற்றும் திரை நேரத்தை மற்ற நடவடிக்கைகளுடன் சமநிலைப்படுத்துதல். இந்த யூனிட்ல வரக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்க பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே ஒவ்வொரு பகுதியுமே முக்கியமானது தான். ஒவ்வொரு ஸ்லைடுமே கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த பகுதியில் மறைமுகமான கேள்வி கேட்பாங்க. சம் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். பை fostering social interaction and relationship, play contribute to children's social development. Exposure to violence and aggression is potential negative effect of media on children. Media can impact children's emotional development by influencing self-esteem and body image. To monitor and guide children's
media use is the importance of parental guidance in media use. Active play, imaginative play, constructive play are essential for children's cognitive development, improved academic performance, and enhanced social skills are benefits of play-based learning. Media can impact children's social relationship by increasing social isolation. Play contributes to children's emotional development by fostering emotional regulation and resilience. Decreased attention span is a potential risk of excessive screen time. Media literacy is important for children to critically evaluate and navigate online content. சமூக தொடர்பு மற்றும் உறவுகளை வளர்ப்பதன் மூலம் விளையாட்டு குழந்தைகளின் சமூக வளர்ச்சிக்கு பங்களிக்கிறது. வன்முறை மற்றும் ஆக்ரோஷத்திற்கு ஆளாவது குழந்தைகளுக்கு ஊடகத்தின் மூலம் ஏற்படும் ஒரு எதிர்மறை விளைவு ஆகும். சுய மதிப்பு மற்றும் உடல் தோற்றத்தை பாதிப்பதன் மூலம் ஊடகம் குழந்தைகளின் உணர்வு சார்ந்த வளர்ச்சியை பாதிக்கலாம். குழந்தைகளின் ஊடக பயன்பாட்டை கண்காணித்து வழிகாட்டுவது ஊடக பயன்பாட்டில் பெற்றோர் வழிகாட்டுதலின் முக்கியத்துவமாகும். சுறுசுறுப்பான விளையாட்டு, கற்பனை விளையாட்டு, ஆக்கப்பூர்வமான விளையாட்டு ஆகியவை குழந்தைகளின் அறிவாற்றல் வளர்ச்சிக்கு அவசியமாகும். மேம்படுத்தப்பட்ட கல்வி, செயல்திறன் மற்றும் மேம்படுத்தப்பட்ட சமூக திறன்கள் ஆகியவை விளையாட்டு அடிப்படையான கற்றலின் நன்மைகளாகும். சமூக தனித்தன்மையை அதிகரிப்பதன் மூலம் ஊடகம் குழந்தைகளின் சமூக உறவுகளை பாதிக்கலாம். உணர்ச்சி ஒழுங்குமுறை மற்றும் நெகிழ்ச்சியை வளர்ப்பதன் மூலம் விளையாட்டு குழுக்களின் உணர்வு சார்ந்த வளர்ச்சிகளை பங்களிக்கிறது. குறைக்கப்பட்ட கவனம் செலுத்தும் திறன் என்பது அதிகப்படியான திரை நேரத்தின் ஒரு சாத்தியமான ஆபத்து ஆகும். ஆன்லைன் உள்ளடக்கத்தை விமர்சன ரீதியாக மதிப்பிடவும் மற்றும் கையாளவும் குழந்தைகளுக்கு ஊடக எழுத்தறிவு முக்கியமானது. ஒரு முறை ஓவரால் இந்த யூனிட் பார்ப்போம். ஆல்மோஸ்ட் இந்த யூனிட் முடிஞ்சது. பார்ட் ஏ, பார்ட் பி முடிஞ்சது. இதில் நம்ம மனசில் வைக்க வேண்டிய விஷயங்கள்: ஏஜென்சி ஆஃப் சோசியலைசேஷன், ஃபேமிலி, ஸ்கூல், பியர் குரூப், கம்யூனிட்டி, ரோல் ஆஃப் பிளே, பிசிக்கல் டெவலப்மெண்ட், social development, emotional development, and cognitive development. Impact of media, positive effects, negative effects, influence on childhood experiences. Interconnections, family and school, peer group and community, media and childhood experiences. Key concepts: socialization, childhood development, play-based learning. So these are the very important points from which we can expect questions for the exam. இந்த ஒரு பகுதியுடைய திருப்பி இது பின்னோட்டம் பார்க்குறோம். ஏற்கனவே பார்த்து முன்னோட்டம், இது பின்னோட்டம். சமூகமயமாக்கலின் முகவர்கள்: குடும்பம், பள்ளி, சமவயது குழு, சமூகம். விளையாட்டின் பங்கு பார்த்தீங்கன்னா உடல் வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, உணர்ச்சி வளர்ச்சி, அறிவாற்றல் வளர்ச்சி. ஊடகத்தின் தாக்கம்: நேர்மறை விளைவுகள், எதிர்மறை விளைவுகள், குழந்தை பருவ அனுபவங்களில் செல்வாக்கு. உள்ளுறவு: குடும்பம் மற்றும் பள்ளி, சமவயது குழு மற்றும் சமூகம், ஊடகம் மற்றும் குழந்தை பருவ அனுபவங்கள். முக்கிய கருத்துக்கள்: சமூகமயமாக்கல், குழந்தை பருவ வளர்ச்சி, விளையாட்டு அடிப்படையான கற்றல். இந்த பகுதி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருமே ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த யூனிட்டு மிகவும் எளிமையான யூனிட்டு, நமக்கு ஒரு ஆர்வத்தை தரக்கூடிய யூனிட்டு. அதே நேரத்தில் தேர்வுக்கு மறைமுகமான இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பாக இருக்கிறது. எனவே மீண்டும் நம்ம அடுத்த யூனிட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.